அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அணிவகுப்பு ரெண்டுன்னு சொல்லுவாங்க. போர்க்களத்தில் முஸ்லிம்கள் அணிவகுத்து நிற்கிற காட்சி இருக்குது, அதை அல்லாஹ் ரசிக்கிறான். தொழுகையில முஸ்லிம்கள் அணிவகுத்து நிற்கிறாங்களே, அதை அல்லாஹ் ரசிக்கிறான். அதனால நீங்க மலக்குகள் அல்லாஹ்வுக்கு முன்னால் அணிவகுத்து நிற்கும் போது நிற்பது போல நில்லுங்கள். மலக்குகள் எப்படி நிற்பாங்க? சேர்ந்து நிற்பாங்க, இடைவெளி இல்லாம நிற்பாங்க. நீங்களும் அப்படி நிற்காதீங்க. இடைவெளி விட்டா கருப்பு ஆடுகள் உள்ள வந்துடும் சொன்னாங்க. கருப்பு ஆடுன்னே சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்புகளை சரி பண்ணுவாங்க. கையில ஒரு குச்சி வச்சுக்குவாங்க. நீங்க இப்படி தள்ளி நிலுங்க, கொஞ்சம் முன்னால ஒருத்தருடைய மார்பு தள்ளி நிற்குது, கொஞ்சம் பின்னால போன்னு சொன்னாங்க. சஃப்பை சீராக்குவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்னைக்கு சஃப்புகளை சீராக்குங்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாங்கன்னு சொல்றதுக்கு பதிலா செல்போனை அணைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாங்கன்னு சொல்லணும். அப்படிதான் சொல்லுவோம். ரெண்டையும் சேர்த்து தான், செல்போனை அணைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் கருணை காட்டுவானாக. ஏன்னா ஒரு சில நேரங்களில் பொறுமை இழந்துடுறோம். நானும் கோவப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனாலும் சில நேரங்களில் தொடர்ந்து அடித்தால் ஒரு ஓதக்கூடிய இமாம் என்னதான் செய்ய முடியும்? இப்போ என்னன்னு சொல்ல வந்தேன், இந்த சஃப்ல நிற்கிறோம் இல்லையா, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஏன்னா ஒற்றுமை, எல்லாரும் நிற்கிறோம் இல்லையா, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அதனால தான் அந்த சஃப்பாக நிற்கும் போது இகாமத்து சொல்லும் போது அந்த நேரத்தில் நீங்க கேட்கிற துவா அல்லாஹ்ட்ட கபூல் ஆயிடும். இனிமேல் எல்லாருமே சஃப்ல நிற்கிற நேரத்தில் இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கு முன்னால ரெண்டு விஷயத்துக்கான துவா செய்யுங்க. ஒன்று கஸாவுக்காக, ரெண்டாவது இந்திய நிலைக்காக, நம்முடைய நிலைக்காக துவா செய்யுங்க. எல்லாரும் கவலைப்படும் போது அல்லாஹ்வுடைய அருட்கதவுகள் கண்டிப்பாக திறக்கும். அப்ப ஏன் இந்த சஃப்ல இடைவெளி விடாதீங்க. இடைவெளி விட்டீங்கன்னா உள்ளத்துல தாக்க வரும், உள்ளத்துல தாக்க வந்தா பிரிஞ்சிருவீங்கன்னு சொன்னாங்க. உம்மத்து இந்த ஐக்கியத்திற்கான காரணிகள் எங்க இருக்குது? ஒற்றுமைக்கான காரணம் எல்லாரும் தாங்க கருத்தை திணிக்க முடியாது. 2017 சென்னையில் ஒரு கல்லூரியில் ஒரு எல்லா கருத்தையும் என்னங்க அரவணைக்கும் விதமாக உம்மத்து கருத்து வேறுபாடுகளை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வச்சிருந்தாங்க. அப்போ அதில் நானும் கலந்து கொண்டேன், ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். கருத்து வேறுபாடுகள் சஹாபாக்கள் காலத்தில் இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் இருவேறு கருத்துக்கள் இருக்கும். பெருமானாரே மார்க்க விஷயத்தில் ரெண்டு கருத்துக்களை சொல்றத அங்கீகரிப்பாங்க. ஒரு சஹாபி ஒரு கருத்து, இன்னொரு சஹாபி இன்னொரு கருத்து. உன் கருத்துப்படி நீ இரு, உன் கருத்துப்படி நீ இரு. இது எங்க இருந்து இருக்கு? பெருமானார் காலத்திலிருந்து இருக்கு. உதாரணம் சொன்னா பயான் மிக நீளமா போயிடும். அங்க இருந்து இருக்கு. அந்த உதாரணங்களை எல்லாம் சொல்லி ரெண்டு கருத்து இருப்பது தவறு இல்லை, ரெண்டு ஜமாத்தா இருப்பது தான் தவறு. ரெண்டு கருத்து இருப்பது தவறு இல்லை, ரெண்டு ஜமாத்தா இருக்காது. கருத்து ரெண்டா இருக்கலாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ரெண்டு கருத்துக்கு இருப்பது என்பது மனுஷன் அறிவாளிங்கிறதுக்கு அடையாளம். ஒரே கருத்து வர முடியாது, அது மனுஷன் முட்டாள்தனன்னு அர்த்தம். இந்த மார்க்கம் அறிவை ஊக்குவிக்கிற மார்க்கம். குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து ஆய்வு செய்கிற போது ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்துக்கள் வரத்தான் செய்யும். நான் அதுக்கெல்லாம் ஃபுகஹாக்கள், ஒரு ஃபக்கீஹ் எப்படி ஆய்வு செய்கிறாரு ஒரு ஹதீஸை, இன்னொருத்தர் எப்படி ஆய்வு செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. உதாரணம் சொன்னால் அவ்வளோ உதாரணம் இருக்குது. அது ஆய்வாளர்கள் மாறுபட்ட கருத்துக்களை அப்படி விளங்குவாங்க, எடுப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்தில் இருக்கு. அப்படி ஒரு கூட்டம் வச்சாங்க. சரி, இன்றைக்கு அது தேவைதானே? ஏன்னா அப்பவே பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு, நாட்டில் பல பிரச்சனைகள், முத்தலாக் பிரச்சனைகள்லாம் இருக்குது. போனோம், அந்த சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகம் அவங்க மதுஹபுகளை பின்பற்றாத ஒரு இதுதான். சரி, ஒற்றுமைக்கு கூப்பிடுறாங்க போவோன்னு சொல்லி நிறைய உலமாக்கள் நம்ம தரப்பிலிருந்து வந்திருந்தாங்க. காலையிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. நம்ம தரப்பில் உலமாக்கள், அவங்க தரப்பு அறிஞர்கள் எல்லாம் இருந்தாங்க. சரி, ஒரு கருத்தொற்றுமைக்கு வந்துட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க பாதையில் இருங்கப்பா, உம்மத்து பொது பிரச்சனையில ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா மதியம் ஒருத்தர் மைக்கு பிடிக்கிறார். மைக்கு பிடித்து காலையிலிருந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோம், மதியம் நல்லபடியாக சாப்பிட்டோம், இப்போ ஒற்றுமை எதில் இருக்குது? எல்லாம் மதுஹபுகளையெல்லாம் விட்டு போட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு வாங்க அப்படின்னு ஆரம்பித்தான். யோ, இதுக்காயா கூப்பிட்டனி? அட, இதுக்கு கூப்பிட்றதுக்கு நாங்கள் இதான் இந்த உம்மத்துடைய பெரிய முசீபத்து. ஏன் கருத்துக்குவா ஒற்றுமை? அப்போ எல்லாருமே கடினமாக எதிர்த்து அவர் உட்கார்ந்துட்டார். கடினமான எதிர்ப்பை பதிவு செஞ்சான். உன் கருத்தை நீ வரவழைக்கிறதுக்கு, உன் கருத்துக்கு வர்றதுக்காக எங்களையெல்லாம் கூப்பிட்டீங்க, அதுக்கு எங்களுக்கு என்ன தேவை இருக்குது? சொல்ல வந்தது, இந்த உம்மத்து அப்படிதான் இருக்குது. அது சாத்தியம் இல்லை. அடுத்தவர் கருத்தை நான் ஏற்றுக்க முடியாது. எனக்கு ஒரு கருத்து இருக்குது, நான் படித்த ஆசிரியர் பெருமக்கள் மஷாயிக்குகள் அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நான் அடுத்த கருத்தையும் மதிக்கிறேன், அடுத்தவர்கள் மீது எனக்கு மதிப்புண்டு. எல்லாருமே இப்படித்தான் ஒன்றுபட முடியுமே தவிர
என் கருத்துக்கு எல்லாரும் வரணும்னு நினைச்சா அந்த ஒற்றுமை கியாமத்து நாள் வரைக்கும் வராது. அதை பெருசாக்குனா உம்மத்தை அடித்து கொண்டு சாக வேண்டியது தான். போது இந்த உம்மத்து கருத்து விட்டு பல வேறுபாடுகளால ஒருவர் மற்றவரை தாக்கி ஒருவர் மற்றவரை அடித்து கொண்டு எவ்வளவு பிரச்சனைகள். இந்த பிரச்சனை இருந்தா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி வராது. இந்த உண்மையை விளங்குனாங்க சலாஹுத்தீன் அய்யூபி. உம்மத்தை முதல்ல ஒன்றுபடுத்து. அல்லாஹ் ரசூலும் இந்த உம்மத்துக்கு வைக்கிற பேர் என்ன? உம்மத்து தான். குர்ஆன் உங்களுக்கு வைக்கிற பேர் என்ன? சம்மாக்குமுல் முஸ்லிமீன். வேற எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் அந்த பேர் வைக்கல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பேர் வச்சிருக்கிறான். நீ யாரு? முஸ்லிம்னு சொல்லு. இஸ்லாத்துல இனவாதம் இல்லை. சல்மான் பாரசி அவர் பாரசீகத்திலிருந்து வந்தவர் இல்லையா? அரபுகள், சஹாபாக்கள், முஹாஜிர்கள், அன்சாரிகள் என்ன அரபுகள் இல்லையா? இஸ்லாத்துல அரபி அஜமி எல்லாம் பாகுபாடு இல்லைன்னு பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் சில பேர் கொஞ்சம் அவரை சீண்டுவாங்க. சல்மான் பாரசிய உங்க குடும்பம் எது, உங்க அத்தா யாரெல்லாம் கேட்பாங்க. அவர் அழகா பதில் சொல்லுவாரு, ஆனா இப்னுல் இஸ்லாம், நான் இஸ்லாத்துக்கு பிறந்த மகன்பார். நான் இஸ்லாத்து எப்ப நான் முஸ்லீம், அவ்வளவுதான். முஸ்லிம்ங்கிறத விட பெரிய பெருமை இருக்குதா? இஸ்லாம் என்கிற இதை விட எனக்கு வேற குடும்ப பெருமை இருக்குதா? இதுக்கு மேல பெருமை இல்லப்பா, நான் இஸ்லாத்துக்கு பிறந்த ஒன்பர்.